உலகெங்கும் இருக்கும் நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, எப்படி இருக்கீங்க? தொடர்ந்து கிட்டத்தட்ட மாதம் உங்களை சந்திக்கலைன்னா நம் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு சின்ன ஃபீலிங் வந்துடுது. ஏன்னா ஒரு உறவு போல், என்ன சொல்கிறேன்னா, ஒரு சகோதரனை போல், அதே போல் உங்களுடைய ஒரு மிகப்பெரிய நல்ல ஒரு நண்பனாக உங்களை சந்திக்கணுங்கிறது என்னுடைய ஆசை. அந்த ஆசைக்காண்டியே நம்ம பார்த்திங்கன்னா சிவகாசியிலேருந்து கிளம்பி சென்னை தம்பி யூடியூப் சேனலில் பேசிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிருக்கீங்க, மேலும் மேலும் அதிகமான ஆதரவு கொடுக்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். இப்போ நம்ம என்ன விஷயத்தை பேச போகிறோம் அப்படிங்கும்போது, நம்மளுடைய நவகிரகத்தில் சுப கிரகமாக, அதி உத்தம கிரகமாக கருதக்கூடிய, எல்லாராலும் எதிர்பார்க்குற ஒரு கிரகம் அப்படின்னா குரு பகவான் தான். அந்த குரு பகவான் தற்போது மே மாதம் எண்டில் தான் என்ன பண்ணார்னா, நம்முடைய மிதுன ராசிக்குள்ளே நுழைஞ்சார். இப்போ அவர் உள்ளே மே எண்டும்போது மே 2 இப்போ நல்லா இருந்தால் ஒரு 5 மாத காலங்கள் கடந்திருக்கு. அவர் இப்போ என்ன பண்ண போகிறான்னா, அதிசாரம் அப்படிங்கிறது என்னென்னா, கொஞ்சம் வேகமாக செல்வது. அதாவது ஒரு இடத்துல நம்ம ஒரு 6 மாதம் அந்த இடத்துல இருப்போம், இல்லை 1 வருஷம் இருப்போம், நம்ம மனசுக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். திடீர்னு நம்ம இன்னொரு அந்த இடத்த விட்டு காலியாகி வேறு இடத்துக்கு போவோம், ஒரு தற்காலிகமாக போவோம். அதே மாதிரி தான் குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா, இப்போ மிதுன ராசிக்குள்ளே இருந்து கொஞ்சம் முன்னோக்கி செல்கிறார். பின்னோக்கி சென்றால் அது வக்ரம், முன்னோக்கி சென்றால் அது பார்த்திங்கன்னா அதிசாரம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ குரு பகவான் அதிசாரமாக தன்னுடைய மிக இஷ்டப்பட்ட இடம், குரு பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச இடமே ஏன்னா அது கடகம்தான். கடகராசி தான் குரு பகவானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படிப்பட்ட இடத்துக்கு தான் உச்சம் பெற்ற இடத்துக்கு குரு பகவான் உள்ளே நுழைகிறார். அவர் எந்த மாதத்தில் என்ன தேதியில் உள்ளே வராரு அப்படின்னா, அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி கடகராசிக்குள்ளே நம்மளுடைய குரு பகவான் உள்ளே நுழைகிறார். அவர் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் உள்ள 18ஆம் தேதி உள்ளே நுழைகிறவர் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி தான் பின்னோக்கி மறுபடியும் வக்ரம் அப்படிங்கிற நிலையில் முன்னோக்கி சென்றவர் மறுபடியும் பின்னோக்கி அதே போல் மிதுன ராசிக்குள்ளே மீண்டும் வருவார் என்பது கணக்கு. அப்போ குரு பகவான் கடகராசிக்குள்ளே நுழைவதனால் 12 ராசி நேயர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது, உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது, குரு பகவான் என்னென்ன விஷயங்கள்லாம் கொடுக்க போகிறார், என்னென்ன விஷயங்களில் ஒரு தடுமாற்றத்தை, சின்னதாக ஒரு தடுமாற்றத்தை கொடுக்க போகிறாரு அப்படிங்கிற பற்றி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீதிக்கும் நேர்மைக்கும் உண்மைக்கும் யார் என்று பேர் எழுதுனா அது துலாம் ராசி என்று பேர் எழுதலாம். கரெக்டாக இருக்கணும், சரியாக இருக்கணும், நானும் கரெக்டாக இருப்பேன் அப்படிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துகிறது யாருன்னா துலாம் ராசி தான். துலாம் ராசி நேர்களில் பார்த்திங்கன்னா அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, ஒரே ஒரு விஷயந்தான், பெண்களுடன் பழகும்பொழுது கவனமாக பழக வேண்டும். அது துலாம் ராசி பெண்களாகவே இருந்தாலும் சரி, பெண்களிடம் கவனமாக பழக வேண்டும். தன்னை விட வயது குறைந்தவர்களிடம் பழகும்போது கவனமாக பழக வேண்டும். இது இப்போ கிடையாதுங்க, எப்பொழுதுமே நீங்கள் அப்படி தான் இருக்கணும், கரெக்டாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும். பெண்களை ஏமாற்றவும் கூடாது, பெண்களை தன்னுடைய வழிக்கு உருவாக்குங்கிறக்காண்டி ஒரு சில விஷயங்கள் செஞ்சக்கூடாது. இது கரெக்டாக நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா சனி பகவான் உங்களை வேறு லெவலில் கொண்டு போயிடுவார். ஏன்னா சனி பகவானுக்கு பிடிச்ச வீடே துலாம் ராசி தான். அவர் அங்கே தான் உச்சம் பெற்றிருக்கார். இப்போ துலாம் ராசி நம்மளுடைய நேயர்கள் தன்னுடைய மனைவியின் மீது உண்மையான அன்பு வைக்கணும், தன்னுடைய மனைவியின் மீது உண்மையான அக்கறை காட்டணும், தன் மனைவியே உலகம்னு நினைக்கணும். அதே போல் துலாம் ராசி பெண்களாக இருந்தாலும் தன்னுடன் பிறந்த சகோதரிகள் மீது நல்ல அக்கறை காட்டணும். நல்ல என்ன சொல்கிறோம், உண்மையான அன்போடு இருக்கணும். சொத்தை அபகரிக்கணும்னு நினைக்கக்கூடாது. இதெல்லாம் இல்லைன்னா சூப்பராக வாழ்வீங்க, மகிழ்ச்சியாக வாழ்வீங்க. இதை தாண்டி இந்த குரு அதிசாரமாக அமர்ந்து உங்களுடைய லைஃப்பில் பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீடை பார்க்கறல, தனம் வாக்கு குடும்பஸ்தானம்னு சொல்லுவோம். அப்போ உங்களுடைய வாக்கு ஸ்தானம் இங்கே பலப்பட போகுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்க போகுது. உங்களுடைய பேச்சாற்றல் சிறப்பாக இருக்க போகுது. உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் மதிப்பு கிடைக்க போகுது. இவனால் மனசுக்குள்ளே பேசிக்கிற நீங்கள் வெளிப்படையாக பேச போகிறீங்க. உங்களுடைய மகிழ்ச்சிக்கான ஒரு அற்புதமான காலகட்டம். கவலைப்பட தேவை, ஐ ஆம் ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லலாம்.
பணம் வந்து வரவு 8 செலவு 10ங்கிற நிலைமை தான் கடந்த காலங்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. வரவு ஒரு 1 லட்ச ரூபா வருது, இல்லை 50,000 வருது அப்படின்னா அட்லீஸ்ட் வரல ஒரு 20,000 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இங்கே செலவு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் 5ஆம் தேதிக்குள்ளே செலவு கணக்கு போட்டால் அது ஒரு டபுள் ட்ரிபிள் மடங்கு ஆயிடுது. அப்போ எங்கள் சேமிப்புக்கு எங்கே இடம் இருக்குது? சேமிப்புக்கான இடமே இல்லைங்க. ரொம்ப கஷ்டப்படுறேன். ஹார்ட் ஒர்க் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், கரெக்டாக இருக்கேன், நேர்மையாக இருக்கேன். என் கூட பொய் சொல்லி உழைச்சவெல்லாம் பெரிய வீடு கட்டிட்டான், மாடி கட்டிட்டான். ஆனால் உண்மையாகவே இருக்கேன். இன்னும் நான் வந்து நடந்தான் போகிறேன், வண்டிக்கு பெட்ரோல் போட முடியல, ஒரு வீடு வாடகை வீட்டில் தான் இருக்கேன். அப்போ நீதியும் நேர்மையும் துலாம் ராசிக்கிறது என்ன புண்ணியம்? எங்களுக்கு என்ன பிரபஞ்சம் கொடுத்துச்சு அப்படின்னா, நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். வியாதி இல்லாத வாழ்க்கை வாழ்வீங்க, போலியான உறவுகள்லேருந்து வெளியே வருவீங்க. நீங்கள் ஒரு வேளை நீங்கள் சாப்பிட்டு படுத்தா கூட நிம்மதியாக தூங்குவீங்க. ஆனால் நீங்கள் சொல்கிற நபர்கள்லாம் நிம்மதியாக தூங்குவாங்களாம் பாருங்கள், தூக்கமே இருக்காது. அப்போ இந்த இயக்கம் கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கனால இந்த குரு அதிசாரமாக வந்து 2ஆம் இடத்தை ஆக்டிவேட் பண்ணி தன வாக்கு குடும்பத்தை நிலைநிறுத்துகிறார். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீடான மகர ராசியை பார்ப்பது மூலமாக அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றம் ஏற்படும். வீடு மனை கட்டுவதற்கான சூழ்நிலை உண்டு. வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க, புதிய வீடு கெட்டின வீடை வாங்குவீங்க. அந்த அமைப்பெலாம் நம்மளுடைய துலாம் ராசினர்களுக்கு ஏற்பட போகுது. மெயினாக துலாம் ராசி என்பவர்கள் வாஸ்து ரீதியாக பர்ஃபெக்டாக பார்த்து கட்டணும், ரொம்ப துல்லியமாக பார்க்கணும், அசால்ட்டாக விடவே கூடாது. வாஸ்து தான் என்னுடைய அடிப்படை முக்கியம் அப்படின்னு என்ன பண்ணோம், நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அதே போல் வந்து கடன் சுமையிலிருந்து மீண்டுருவீங்க. தேவையில்லாத இன்னல்கள், தேவையில்லாத பிரச்சனைகள் வெளியே வந்து நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு தன்மையில் நீங்கள் வாழக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நடக்கும். அது வீடு கட்டுற முயற்சியாக, அல்லது சகோதரிகளுக்கு திருமணம் நடத்தக்கூடிய விஷயமா, அல்லது உங்களுக்கே வரன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு முடியக்கூடிய சூழ்நிலையாக வருவதற்கான பாக்கியங்கள், சூழ்நிலைகள் கிரக ரீதியாக ஏற்பட போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. அன்பு நேயர்களே, தற்போது வரை நீங்கள் பொறுமையாக உங்களுடைய ராசிக்கான குரு பகவான் அதிசாரமாக செல்வது மூலமாக ஏற்படும் மாற்றங்கள், ஏற்படும் முன்னேற்றங்களை பற்றி இப்போ பார்த்துருக்கீங்க. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சி, குரு வக்கர பயிற்சி, குரு அதிசார பயிற்சி, அடுத்து சனி பயிற்சி, சனி வக்கர பயிற்சி, ராகுகேது பயிற்சி, இந்த பயிற்சிகள் அப்புறம் மாத பலன்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொது பலன்களே. குறைஞ்சது ஒரு ராசிக்கு 20% மாற்றம் இருக்கும். அதுக்காண்டி மாற்றமே இருக்காது, நீங்கள் பார்த்த வீடியோ வேஸ்ட்டு நான் சொல்ல வரல. குறைஞ்சது ஒரு 20% உங்களுடைய லைஃப்பில் மாற்றம் இருக்கும். இதை தாண்டி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கும், நிறைய விஷயங்களை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருப்பீங்க. அதே போல் பிரிந்த உறவு சேருமா, பிடிச்ச உறவுடன் வாழலாமா, பிடிச்ச வாழ்க்கை கிடைக்குமா, கிடைச்ச வாழ்க்கை நிலைக்குமா, இப்போலாம் நிறைய விஷயங்கள் இப்போ வந்து எல்லாருக்குமே உதயம் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது ஒரு 100% முன்னாடி இருந்தது, 95% இருந்தது. இப்போ வந்து ஒரு 60% தாண்டி வந்துருச்சுன்னா அவங்க 2 பேரும் ஒரு யோகத்தில் பிறந்திருக்காங்கன்னு அர்த்தம், அவங்க புண்ணியம் பண்ணியிருக்காங்கன்னே அர்த்தம் அப்படின்னு கூட சொல்லக்கூடிய அளவுக்கு நிலைமைகள் வந்துருச்சு. அதே போல் நிறைய பேர் என்ன படிப்பாங்க, எப்படி படிப்பாங்க, அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றம் வரும், எப்போ கடன் சுமைகள் அடையும், இப்படி நிறைய கேள்விகள் உங்களுடைய மனசில் இருக்கலாம். அப்போ அந்த கேள்விகளுக்கெல்லாம் விடைகள் எப்போ கிடைக்கும், என்ன மாதிரி விஷயங்கள் செய்யலாம், என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாது, என்ன வழிபாடு செஞ்சால் என்ன மாற்றங்கள் உண்டு. எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் அந்த தெய்வம் நமக்கு கண்டிப்பாக நன்மை செய்யும். ஆனால் நமக்கு தேவையான விஷயத்தை நகர்த்துவதற்கு, நமக்கு தேவையான விஷயத்துக்கான தெய்வத்தை தேர்ந்தெடுத்து நம்ம வழிபாடு செய்யும்போது அது வேகமாக கிடைக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. அதனால் எந்த கோயிலுக்கும் போகக்கூடாது அப்படிங்கிறத தயவுசெய்து நம்பாதீங்க. எல்லா தெய்வங்களும் நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க தான் செய்வாங்க. ஓகேவா? இப்போ நம்மளுடைய அப்பாவும் அம்மாவும் வந்து நம்மளை இந்த பெற்றெடுத்தது எதற்காக? பல விஷயங்களை நம்மளை உருவாக்கி நம்மளை வந்து செயல்படுத்தி நமக்கு நல்வழிப்படுத்தணும் அப்படிங்கிறத செயல்படுத்துறது தான் நம்மளை பெற்றெடுத்தாங்க. அதே மாதிரி தான் இறைவனும் நமக்கு நல்ல விஷயங்களை செய்வார், நல்ல ஆசீர்வாதம் கொடுப்பாங்க. ஓகேவா? அப்போ உங்களுக்கான வழிபாடு, உங்களுக்கான செயல்பாடு நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டால் கண்டிப்பாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கான டைம் ஒதுக்கி உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான விஷயங்களுக்கும் நான் பதில் கூட கடமைப்பட்டிருக்கிறேன். அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிக்கோங்க. இன்னொரு விஷயம், நம்மளுடைய யூடியூப் சேனலில் வந்து
நீங்கள் கட்டாயமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை கொடுங்க. அதேபோல் உங்களுடைய சொந்தம், பந்தம், உறவு, நட்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தனை விதமான நபர்களுக்கும் நம்முடைய நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ சேனலை வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. வாழ்க வளமுடன், வெற்றிகள் என்றும் உங்களுடன், ஜெயம் உண்டாகட்டும்.